ஏய் எழில், ஏய் என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னால முடியல கையல். என் அம்மாவை இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணியிருக்காங்க நினைக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அப்படி என்ன அவங்களுக்கு நம்ம மேல இப்படி ஒரு கோபம்? அவங்களுக்கு கோபம் நம்ம மேல இல்ல, என் மேலதான். அந்த கோவத்துலதான் என்ன பழி வாங்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அதுவே யோசிச்சுட்டு இருக்காத. நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இரு. என்ன பேசுற நீ? நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்த மறக்க சொல்ற? என்னால இதையெல்லாம் ஈஸியா கடந்து போக முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா கயல்? வருத்தம் இல்லைன்னு யார் சொன்னது? வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ என்ன ஆக போகுதுன்னு யோசிச்சேன். மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டேன். எப்படி கையில் உன்னால இப்படி இருக்க முடியுது? உங்க பண்ணத ஒரு பிள்ளையா என்னாலேயே பொறுத்துக்க முடியல. நீ எங்க அம்மாக்கு எதிராக இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதில்ல, அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க உனக்கு பண்ணிருக்காங்க. பதிலுக்கு அவங்கள எதுவுமே பண்ணணும்னு தோணலையே உனக்கு? என்ன பண்ண சொல்ற? அவங்க என்ன என் எதிரியா அவங்கள பழி வாங்கறதுக்கு? அவங்க என்னோட அத்தை, என் புருஷனோட அம்மா. அவங்க பண்றதுக்கு நான் வருத்தப்பட முடியுமே தவிர அவங்கள பழி வாங்கணும்னு நான் ஒருபோதும் நினைச்சது கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். அவங்க என்ன எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க உனக்கு அம்மா மட்டும் இல்ல, எனக்கும் அம்மா மாதிரி தான். நீ ஏன் அம்மாவை எப்படி பாக்குறியோ அதே அன்போடையும் மரியாதையோடையும் தான் நான் அவங்கள பாக்குறேன். என்னைக்கோ ஒரு நாள் அவங்க எல்லாத்தையும் மறந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன அவங்க மருமகளா ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கேன். இப்போவும் அந்த நம்பிக்கை போயிடல. எல்லாருக்கும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையும். இது நாள் வரைக்கும் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலன்னு நினைக்கிறேன். பாப்போம், அவங்க என்ன புரிஞ்சுக்கிற நாள் கண்டிப்பா வரும். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. உன் அளவுக்கு பெருந்தன்மையாவோ பக்குவமாவோ இந்த விஷயத்தை என்னால மறந்துட்டு கடந்து போக முடியாது. உனக்கு எதிராக என் அம்மா இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பெத்த பிள்ளையோட வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறவங்களா ஒரு அம்மாவா? அம்மான்றவங்க யாரு? தன்னோட சுயநலத்துக்காக பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவங்களா? இல்ல இல்ல, தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தான் பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அம்மா. ஆனா அவங்க எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எதையுமே செய்யலான்னு நினைக்கிறாங்க. அவங்கள அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அவங்க பண்ணதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஏய் எழில், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. இப்ப நம்ம கோவப்பட்டு அவங்கள ஏதாவது பண்றதுனால நடந்ததெல்லாம் மாறிடுமா என்ன? மாறாதுல்ல. அதுக்காக அவங்க எது பண்ணினாலும் பதிலுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? அவங்கள பழி வாங்கறத விட நமக்கு பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, உங்க அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் அவங்களோட எண்ணம். எழில், அவங்க மனசு மாறணும்னா முதல்ல அவங்களோட எண்ணம் மாறணும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீ உன் சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் தான் முக்கியம்னு வந்துட்ட. அது நினைக்கும் போது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். என் எழில் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் நல்லா வசதியா வாழ்ந்த எழில் என்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லாம பேங்க் லோனுக்கு அலைஞ்சுக்கிட்டு 1000 பேருக்கு வேலை கொடுத்த நீ இன்னைக்கு
ஒருத்தங்கிட்ட வேலை கேட்டு நிக்கிறேன். இந்த நிலைமை மாறணும். நாம தான் அதை மாத்தணும். அவங்க கிட்ட சொன்ன மாதிரி நான் பணத்துக்காக உன்னை காதலிக்கல, சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ நீ அவங்க கிட்ட சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும். இத நீ அவங்க கிட்ட விட்ட சவாலுக்காகவோ இல்ல அத்தைய தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லல. நீ ஜெயிக்கணுங்கிற ஆசையில சொல்ற. என் எழில நான் பழையபடி பார்க்கணும். அவனை எல்லாத்திலயும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் நடந்தா எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறேன். அதனால நடந்ததெல்லாம் கஷ்டப்பட்டாவது மறக்க முயற்சி பண்ண. அட்லீஸ்ட் மறக்க முடியலனாலும் அவங்கள எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காம வச்சும் இரு. எழில், எனக்காக. சரி, சாப்பிடலாமா? இந்தா சாப்பிடு. நீ இப்படி உம்மன் இருக்கிறதுனால வீட்ல யாருமே ஒழுங்கா சாப்பிடல. அதனால இப்ப சாப்பிடு. நான் ஊட்டி விடவா? என் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவங்க கிட்ட இத பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல? எதுக்கு சொல்லணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நடந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த கௌதம் தான். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அத்தை தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் என் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவங்கள தப்பா நினைப்பாங்க. அவங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்படி குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்ப காட்டுறதோ இல்ல கோவத்தை வெளிப்படுத்துறதோ நல்லா இருக்காதுல்ல. எப்படி கையில் உன்னால இப்படி யோசிக்க முடியுது? நான் சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. எதிரியை கூட உன்னால மட்டும்தான் நேசிக்க முடியும். சரி, அதை விடு. இந்தா சாப்பிடு.